ஹாய் ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆப் ஓப்பனே ஆகலை. ஸோ இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு டைம் ப்ராப்ளம் வந்திருக்கு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நானும் ரொம்ப நேரமாக காலையிலேருந்து கிட்டத்தட்ட 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் இதை போட்டு பார்த்துட்டு இன்னும் வரல. ஸோ டவுட் கேட்கலான்னு பார்த்தேன். சரி, நம்ம ஏற்கனவே இந்த ப்ராப்ளம் வந்ததுனால அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருந்துச்சு. ஸோ அதனால் போய் ரீஇன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம், அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணேன்னா, நான் போயிட்டு அன்இன்ஸ்டால் அப்டேட் கொடுக்கலான்னு பார்த்தேன். ஸோ அதுக்கு முன்னாடியேவும் நான் அன்இன்ஸ்டால் பண்ணனால ஆப்பை போய் திருப்பி கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் மறுபடியும் ரீஇன்ஸ்டால் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போது சர்வர் ப்ராப்ளம் அப்டேட் இருக்கிறதுனால ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் வருது. இப்போ தான் கொஞ்சம் சரியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு வீடியோ மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கு, கீழே வந்து அந்த இமேஜஸ் வரல. இப்போ அதெல்லாம் சேர்ந்து வரதுக்கான அப்டேட்லாம் போய்கிட்டு இருந்ததுனால நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இஷ்யூ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் பயப்பட தேவையில்லைன்னு சொன்னாங்க டீட்டெயில் கேட்டதுக்கு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், திருப்பி கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் MyWay3 ஆப் அப்டேட் கொடுக்க முடியாது. ஏன்னா நான் தான் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் ரீஇன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ணியாச்சு. கொஞ்சம் டைம் ஆகும் டவுன்லோட் பண்ணுறதுக்கு, மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லை. லோட் ஆகிக்கிட்டு இருந்ததுனால அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஒரு வழியாக எனக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி அடிக்கடி ஒரு சில ப்ராப்ளம், சர்வர் இஷ்யூனால ப்ராப்ளம் வருது எல்லாருக்குமே. ஒருத்தவங்களுக்கு வந்து அப்டேட் ஆனது, அந்த சேவிங் ஏர்னிங்ஸ் வந்து அப்டேட்டே ஆகாமல் இருக்கும். ஸோ அவங்க கொஞ்சம் விட்டுட்டு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா உடனே ட்ரை பண்ணிங்கன்னா வரதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் விட்டு ட்ரை பண்ணுங்கள். நானுமே காலைல 7 மணிலேருந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா விட்டு ட்ரை பண்ணேன். அதனால தான் வரலன்றனால தான். ஸோ இது ஏற்கனவே எனக்கு சொல்லியிருந்தாங்க இந்த சொல்யூஷனை, அதனால தான் ரீஇன்ஸ்டால் பண்ணுறேன். பண்ணவுடனே எனக்கு அஸ் யூஷுவல் வழக்கம் போல் ஐடி ஓப்பன் ஆயிடுச்சு. எப்பயும் போல் நான் இன்றைக்கான ஐடி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், போட்டுட்டு பாஸ்வேர்டெலாம் போட்டு. ஸோ பிளாங்க் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ தான் இது எல்லாமே டீட்டெயில் கேட்குது, வருது. இதுக்கு முன்னாடி எந்த டீட்டெயிலுமே வரல. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கேவும் எப்படி காமிச்சிச்சு, இப்போ எப்படி வருதுன்ட்டு ஆப் ஓப்பன் ஆகிருக்குன்றத. ஸோ வழக்கம் போல் உங்கள் பாஸ்வேர்டு ஐடியெல்லாம் போட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ப்ராப்ளம் இஷ்யூஸ் வந்துச்சுன்னா ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். யாரும் பயப்படாதீங்க. யாருக்காவது ஐடி ஓப்பன் பண்ணால் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஓப்பன் பண்ணி தரேன் கண்டிப்பாக, நம்பிக்கை இருந்தால். தேங்க்யூ. ஸோ மறுபடியும் நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். திருப்பி அதுக்கப்புறம் நான் ப்ராடக்ட் வேலெட்டில் இது ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான கமிஷன் எனக்கு வரலன்னு சொல்லி எனக்கு மேலே இருக்க இன்னொரு அண்ணாட்ட நான் கேட்டிருந்தேன், கால் பண்ணி கேட்டிருந்தேன். ஸோ எனக்கு போட்ட அண்ணாவுக்கு மேலே இருக்க அண்ணாக்கிட்ட. ஸோ அவங்க ப்ராடக்ட் வேலெட்டில் பார்க்காதீங்க, ப்ராடக்ட் கமிஷனில் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சைடில் 3 பட்டனை கிளிக் பண்ணி ப்ராடக்ட் கமிஷனில் பார்த்தா எனக்கு அந்த பூண்டு பொடி வாங்கினதுக்காக 9 ரூபாயும், இது பேஸ்ட் வாங்கினதுக்காக 7 ரூபாய் ஏறிச்சு. மொத்தம் சேர்ந்து 16 ரூபாய் 29 பைசா ஏறி இருந்துச்சு. ஸோ எனக்கு மேலே இருக்கவங்களுக்கு ஒரு 2 ரூபாயோ 3 ரூபாயோ, அதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு 80 பைசா வரைக்கும் கமிஷன் ஏறி இருக்குது. ஸோ இதை அவங்களே எனக்கு சொன்னாங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.